ஹலோ ஆப்ஷன் பையர்ஸ் இந்த சேனலில் ஆப்ஷன் ரிலேட்டடாக எல்லா டைப் ஆஃப் ஆப்ஷன்ஸும் ட்ரேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சேனல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஆப்ஷன், ஸ்டாக் ஆப்ஷன், கமாடிட்டிஸ் ஆப்ஷன் எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் டெக்னிக்கல் கற்றுக்கிறதுக்கும் வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரிலேட்டடாக ஆப்ஷன்ஸ் லேர்ன் பண்ணிக்க நம்மளுடைய ஆப்ஷன் கைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர்: நான் செபி பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் இல்லை. இந்த பதிவு விளக்க நோக்கத்திற்காக மட்டும். ஹலோ ஆப்ஷன் ட்ரேடர், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 8 நம்மளோட இண்டெக்ஸ் பல்ஸ் கால்குலேட்டர் இண்டிகேட்டர்ல என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஸ்பாட் பிரைஸ் மார்னிங் செக்ஷன்ல உங்களுக்கு ஓப்பன் ஆகும்போது 140 பாயிண்ட் கேப் டவுன் ஆகி தான் ஓப்பன் ஆனது. உங்களுக்கு கேப் டவுன் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரீவியஸ் டேவோட லோவை பிரேக் பண்ணி தான் ஓப்பன் ஆனது இல்லைங்களா? ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு புட் பேனிக் ஆயிருக்கு. அப்போ நமக்கு அங்கேருந்து என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னாக்கா நமக்கு கண்டினியூஸிங்கா செல் சைட் மூமெண்டம் ஆகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்கு. இன்னைக்கு மார்க்கெட்டோட ட்ரெண்ட் பேஸ் பண்ணி ஓகேங்களா? இன்னைக்கு நம்மளோட இண்டிகேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ மார்னிங்ல இருந்தே ஸ்பாட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 24,300 இருந்தது. ஸோ இதை பேஸ் பண்ணி காலிங் புட்ல என்ட்ரி என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம், செக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 1 மினிட் கால் ஆப்ஷன் சைட்ல கால் சைடு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ட்ரெண்ட் மார்னிங் செக்ஷன்ல இருந்து செல்லிங்ல தான் இருக்கு. தெரியுதுங்களா? கிளியராகவே ட்ரெண்ட். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 1 மினிட் படி கால் ஆப்ஷன்ல என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி எதுவுமே நமக்கு வரல. அதே மாதிரி புட் சைடு வந்து பாருங்க. புட் சைடு வந்து பார்த்தா நமக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு பிரேக் அவுட் என்ட்ரி 9:20க்கு வந்திருக்கு புட் ஆப்ஷன் சைடுல 1 மினிட்ல. உங்களுக்கு அந்த கேண்டோட ஹை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி எடுத்திருப்பீங்க. உங்களுக்கு இந்த ஆப்போசிட்ல எக்ஸிட் மார்க் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்டா 9:35 கேண்டில் வந்து நமக்கு எக்ஸிட் மார்க் வந்திருக்கு. ஸோ அந்த கேண்டோட லோ பிரேக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸிட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு இந்த மொமெண்டம் வந்து நமக்கு கேப்சர் பண்ணி கொடுத்துருச்சு மார்னிங் செக்ஷன்ல. வித்தின் ஒரு 5 to 10 மினிட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மொமெண்டம் வந்து நமக்கு கேப்சர் பண்ணி கொடுத்துருச்சு புட் ஆப்ஷன் சைடுல. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தா நமக்கு வேற எதுவும் என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி எதுவுமே வரல. ஸோ அந்த ஒரே ஒரு என்ட்ரி மட்டும் தான் நமக்கு மார்னிங் செக்ஷன்ல வந்தது. அந்த என்ட்ரி தான் நமக்கு கண்டினியூசிங் ஆயிருக்கு. உங்களுக்கு எதுலையும் கண்டினியூஸ் ஆயிருக்கு பாத்தீங்கன்னா நமக்கு க்ளோசிங் எதுலையுமே நமக்கு மார்க்கெட் வந்து ஒன் சைடு தான் ரேலி ஆயிருக்கு. ஸோ இங்க எடுத்த என்ட்ரி தான் நமக்கு எக்ஸிட் மார்க் இங்கே வந்துச்சு பீரியாடிக்லயே. நமக்கு மினிமம் ப்ராஃபிட் வந்து பார்த்தா நமக்கு அங்கேயே புக் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அங்க இருந்து பாருங்க மார்க்கெட் புட் சைட் டைரக்ஷன்ல மொமெண்டம் ஒன் சைடு மொமெண்டம் ஆகுது. தெரியுதுங்களா? அதே மாதிரி 5 மினிட்ஸ் ரிவர்சல் சிக்னல்ஸ் கால் ஆப்ஷன் சைடு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரி 10:40க்கு வந்திருக்கு ரிவர்சல் என்ட்ரி. பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த என்ட்ரி ஆக்டிவேட் ஆகல. அந்த என்ட்ரி அங்க ஹை பிரேக் பண்ணாம அங்க இருந்து ரிவர்சல் ஆயிடுச்சு. அடுத்த என்ட்ரி வந்து பாருங்க கரெக்டா 10:55க்கு வந்திருக்கு ரிவர்சல் என்ட்ரி கால் சைடு. ஸோ உங்களுக்கு அந்த கேண்டோட ஹை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி எடுத்திருப்போம். உங்களுக்கு அங்க வந்து ஆப்போசிட்ல எக்ஸிட் மார்க் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த உங்களுக்கு மூணாவது கேண்டில் நமக்கு எக்ஸிட் மார்க் வந்துருச்சு. 11:15க்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எக்ஸிட் மார்க் வந்திருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு காஸ்ட் டு காஸ்ட் எக்ஸிட் கால் ஆப்ஷன் சைட்ல உங்களுக்கு அதுக்கப்புறமேட்டு ஒரு 12:10 ஒரு என்ட்ரி வந்திருக்கு. அந்த என்ட்ரி வந்து நமக்கு ஆக்டிவேட் ஆகல. அடுத்த என்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 12:40க்கு தான் வந்திருக்கு. ஓகேங்களா? கால் சைடுல உங்களுக்கு அந்த கேண்டோட ஹை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி எடுத்திருப்பீங்க. ஆப்போசிட்ல எக்ஸிட் மார்க் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 1:25க்கு வந்திருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மினிமம் பாயிண்ட் நமக்கு கேப்சர் பண்ணிட்டு வெளியே வந்திருக்கும். ஸோ ஓகேங்களா? கால் சைடு வந்து பார்த்தா நமக்கு இந்த ஒரே ஒரு என்ட்ரி மட்டும் இருக்கு. ஸோ அந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மினிமம் பாயிண்ட்ஸ்ல வந்து நமக்கு வெளியே வந்திருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 5 மினிட்ஸ் புட் ஆப்ஷன் சைடுல இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரி 10:20க்கு வந்திருக்கு புட் சைடுல. ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் அந்த என்ட்ரி வந்து பார்த்தா நமக்கு ஹை பிரேக் ஆகவே இல்ல. உங்களுக்கு அங்க இருந்து நம்ம என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரிவர்சல் ஆயிடுச்சு அகைன்ஸ்ட் ஆப்போசிட் சைடுல. உங்களுக்கு அடுத்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 11:15க்கு வந்திருக்கு. அந்த கேண்டோட ஹை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி எடுத்திருப்போம். நமக்கு ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ட்ரி கேண்டில் இருக்கு இல்லைங்களா? அந்த என்ட்ரி கேண்டிலுக்கு லோ கீழ வந்து நமக்கு எந்த கேண்டில் க்ளோஸ் நிக்குதோ அவங்க தான் நமக்கு ஸ்டாப் லாஸ். பட் ஆனா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டாவது கேண்டில் நமக்கு அந்த கேண்டிலுக்கு லோ கீழ வந்திருக்கு. பட் ஆனா க்ளோஸ் வைக்காம அங்க வந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் மேல தான் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்ப இந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கண்டினியூஸ் தான் இருக்கு. ஆப்போசிட்ல எக்ஸிட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டா 12:40 கேண்டில்ல வந்து நமக்கு எக்ஸிட் மார்க் வந்திருக்கு. அந்த எல்லோ கலர்ல டாட் டாட்டா இருக்கு இல்லைங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு செல்லிங் பிரஷர். இது வந்து நமக்கு செல்லிங் பிரஷர் எந்த கேண்டில்ல வந்து நமக்கு செல்லிங் பிரஷர் அதிகமா கிரியேட் ஆகுதோ அந்த கேண்டில்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லோ கலர் டாட் பிளாட் ஆகும். நமக்கு எக்ஸிட் மார்க் வந்து பார்த்தா நமக்கு இந்த ரெட் கலர்ல ஸ்கொயர் பாக்ஸ் மாதிரி இருக்கு இல்லைங்களா? இதுதான் வந்து பார்த்தோம்னா நமக்கு எக்ஸிட் மார்க். ஸோ அந்த எக்ஸிட் மார்க் வந்து அந்த கேண்டோட லோ பிரேக் பண்ணும்போது நம்ம எக்ஸிட் பண்ணிப்போம். அப்போ என்ட்ரி வந்து பார்த்தா நமக்கு 11:15 கேண்டோட ஹை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி எடுத்துக்கிறோம். ஆப்போசிட்ல எக்ஸிட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 12:40 கேண்டில் வந்திருக்கு. அந்த கேண்டோட லோ பிரேக் பண்ணும்போது நம்ம எக்ஸிட் பண்ணிருப்போம். அப்போ வந்து பார்த்தா நமக்கு இந்த மார்னிங் இந்த ஆஃப்டர்நூன் மேல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொமெண்டம் வந்து நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கு. அகைன்ஸ்ட் அதுக்கப்புறமே பாருங்களேன் நமக்கு இங்கேயும் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து பார்த்தா நமக்கு ஒன் சைடா தான் டைரக்ஷன் மூவ்மெண்டமா இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ட்ரைலிங் மெத்தட் படி கொண்டு போயிருந்தோம். நமக்கு 1:2 அந்த ரேஞ்சில் நம்ம ட்ரைலிங் மெத்தட் படி கொண்டு போனோம்னா நமக்கு மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் எவ்வளோ கேப்சர் பண்ண முடியுமோ நமக்கு அவ்வளோக்கு கேப்சர் பண்ணிக்கலாம். இன்னைக்கு அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரெண்டுமே
புட் ஆப்ஷன் சைடில் தான் நமக்கு ட்ரெண்ட் இருந்தது. ஸோ உங்களுக்கு மார்னிங் செக்ஷனில் ட்ரெண்ட் ஓப்பன் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே லோ பிரேக் பண்ணி புட் பேனிக்ல தான் ஓப்பன் ஆனது. உங்களுக்கு அங்கேருந்து ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிளியராகவே தெரிஞ்சிருச்சு இன்னைக்கு புட் சைடு தான் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொல்லி. உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இண்டிகேட்டரில் 1 மினிட் கால் சைடு ஆகட்டும் இல்லை 5 மினிட்ஸ் கால் சைடு ஆகட்டும் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரிஸ் வந்து கிளியராகவே ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுத்துருச்சு. புட் சைடு பாருங்களேன், புட் சைடு வந்து நமக்கு 1 மினிட்ல மார்னிங் செக்ஷன்ல ட்ரெண்ட் வந்து பையிங்ல தான் இருக்கு. புட் சைடு மட்டும் தான் நமக்கு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. அதே மாதிரி 1 மினிட் கால் சைடு பாருங்க, நமக்கு மார்னிங் செக்ஷன்ல ட்ரெண்ட் வந்து செல்லிங்ல தான் இருந்தது. அது இல்லாமல் நம்ம இண்டிகேட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெண்ட் டைரக்ஷன் கிளியராகவே ப்ரிடிக்ட் பண்ணி கொடுத்துரும். மார்க்கெட் வந்து எந்த டைரக்ஷன்ல இருக்கு, கால் சைடு இருக்கா, புட் சைடு இருக்கா, எந்த சைடு இருக்குன்னு சொல்லி ட்ரெண்ட் டைரக்ஷனுக்கு நமக்கு கிளியராகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க ஆல்ரெடி யூஸ் பண்ற சிஸ்டம் மூலியமே நம்மளோட இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கம்பேர் பண்ணி நீங்க யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நம்மளுடைய இண்டிகேட்டருக்கு பிரைசிங் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி 2000 rupees சார்ஜஸ் பண்றோம். அதே மாதிரி லைஃப் டைம் லைசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 rupees தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லைஃப் டைம் லைசன்ஸே. நீங்களும் நம்மளோட சிஸ்டம் யூஸ் பண்ணி பார்க்கணும்னா நம்மளோட இண்டெக்ஸ் பல்ஸ் கால்பர் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா 5 days ஃப்ரீ டெமோ கொடுக்குறோம். நீங்கள் டெமோ அசஸ் வாங்கிட்டு ஃப்ரீ ட்ரையல் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு ட்ரையல் பீரியட்ல உங்களுக்கு டவுட் ஆர் கிளாரிஃபிகேஷன் பண்ணணும்னா நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் 9585222256 இந்த நம்பருக்கு நீங்கள் காலர் வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா நம்மளோட டீம் மெம்பர்ஸ் உங்களுக்கு ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாங்க. தேங்க்யூ.